சூப்பர் டேஸ்ட், ஃபுல் ஆஃப் டேஸ்ட் கத்திரிக்காய் வதக்கல். ஹிந்தியில் சொல்லணுன்னா பெங்கன் சுக்கா, இங்கிலீஷில் சொல்லணுன்னா பிரிஞ்சால் ட்ரை ஃப்ரை. ரெண்டு கொட்டை புளி எடுத்துருக்கேங்க. வீட்டில் யாரும் அவ்வளோ புளிப்பு சாப்பிட்றவங்க போட்டுக்கோங்க, இன்னும் கொஞ்சம் புளி இந்த அளவுக்கு. இது ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், நாட்டு தக்காளி, கொத்தமல்லி, கறிப்பத்தா, கொஞ்சம் பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி மேலேருந்து தூவுறதுக்கு ஒரு தக்காளி எடுத்துருக்கேன், இவ்வளோ புளி எடுத்துருக்கேன். ஆல்ரெடி ரசப்பொடி 2 ஸ்பூன் போட்டு, சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 2 ஸ்பூனு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூனு, ஒரு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் பெருங்காயம் எல்லாம் சேர்த்துருக்கேன் நான். அதனால் இன்ஸ்டன்ட் ரசம் ரொம்ப டைம் ஆகாது, டக்குன்னு அடிச்சிடலாம். புளியும் தக்காளியும் கரைச்சாச்சு. மஞ்சத்தூள் எடு பண்ணுறேங்க, உப்பை எடு பண்ணுறேன். உப்பில் இந்த சில்வர் ஸ்பூனு எந்த ஸ்பூன் போட்டாலும் துரு பிடிச்சிடுது, அதனால தான் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் ஸ்பூனை வச்சு நான் யூஸ் பண்ணுறேன் உப்பில். ரசத்துக்கு எப்போவுமே எண்ணெய் அதிகம் தேவைப்படாது, கொஞ்சம் தான் விடணும். இது கோல்டு ப்ரெஸ்ஸு எண்ணெய்னாலும் இது கொஞ்சம் விட்டாலே அதிகமாக ஆகிற மாதிரி ஒரு இருக்கும். கடுகு, ஸ்டீல் பாத்திரம்ன்றதுனால ஸ்லோலே வைக்கலாம். பெருங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், ரசப்பொடி 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதுலேயே எல்லாமே இருக்குது. 2 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் துவரம்பருப்பு எல்லாம் வறுத்து பொடி பண்ணி காஞ்ச மிளகா, பெருங்காயம்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். டக்குன்னு ரசம் வைக்கணும்னா அழகாக இது மாதிரி ஒரு நல்லா கொதி வரும்போது கொத்தமல்லி தூவி கொஞ்சம் தண்ணியை சுற்றி ஊற்றி ஒரு 1/4 கிளாஸ் ஆஃப் பண்ணிடணும். நல்லா கம்மன்னு ரசம், கம்மன்னு சுட சுட கத்திரிக்காய் வதக்கல் ரசம், மிளகு ரசம், சுட சுட சாப்பாடு ரெடி. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிட்டு இந்த வெல்லம் ஊற்றிட்டு இந்த கொத்தமல்லியை கொஞ்சம் தூவி ஒரு கலக்கிட்டு சுட சுட சாதம், கத்திரிக்காய்